அன்பு சொந்தங்களே, இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் உச்ச நீதிமன்றத்தின் 4 முக்கியமான நீதிபதிகள் ஊடகங்களை சந்தித்து உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தன்னிச்சையாக நடந்து கொள்கிறார். அவர் சில வழக்குகளை தான் விரும்பிய நீதிபதிகளுக்கு ஒதுக்குகிறார். குறிப்பாக சிபிஐ நீதிபதி இறந்து போன லோயா அவர்களுடைய வழக்கை, அதாவது 10வது அந்த ரேங்க் படி 10வதாக வருகிற அருண் மிஸ்ரா என்பவருக்கு ஒதுக்கினதை அவர்கள் ஒரு பிரச்சனையாக முன்வைத்திருக்கிறார்கள். இதே போல பல விஷயங்களில் அவர் மிக ஏகாதிபத்தியமாக நடந்து கொள்கிறார் என்கிற ஒரு பிரச்சனையை இந்த 4 நீதிபதிகளும் முன்வைத்திருக்கிறார்கள். அரசியல் தலையீடுக்கு அவர் செவிசாய்க்கிறாரா? இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அரசியல் தலையீட்டுக்கு ஆளாகிறாரா, பணிகிறாரா என்கிற கேள்விகளை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு எழுப்பியுள்ளது. இதை பற்றி நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் பேசுகிறார். வணக்கம். இந்த நீதித்துறையில் இது போன்ற ஒரு விஷயம் இதுவரைக்கும் நடந்ததில்லை. இதை பற்றி டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தை தொடர்ந்து செய்தி சேகரிக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எவ்வளோ வழிகளில் உள்ள போராடி பார்த்து வேற வழி இல்லாம ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாயிருக்கு. அந்த அளவுக்கு இது ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பு அது செய்தியா வந்தது. அந்த எந்த பட்டியல்ல யாருக்கு எந்த வழக்கை ஒதுக்குறதுங்கிறத நான் தான் தீர்மானிப்பேன், நீங்க எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஏகபோகமா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி நடந்து கொள்கிறார் என்கிற குற்றச்சாட்டு என்பது ஒரு ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு அறிகுறியா பார்க்கிறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க சொன்னதுல இந்த வேற வழி இல்லாம அவங்க செய்தியாளர்களை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்றது வந்து மிக சரியான ஒரு விஷயம். இதோட பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, அதுக்கு வேற வழி இல்லாமல் தான் நீதிபதிகள் சந்திச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். அந்த குஜராத்தில் அந்த மருத்துவக் கல்லூரி விவகாரங்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கறதுல மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் அந்த மருத்துவக் கல்லூரிக்கும் இடையில நிறைய சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதிக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணதும், சுப்ரீம் கோர்ட்டில் நான் சில ஜட்ஜஸை பார்த்து பேசுகிறேன்ற ப்ராமிஸில் இது தொடர்பான பணப்பேரங்கள் நடந்த விவகாரமும் வெளியில் வருது. வெளியில் வந்தோடனே இது குறித்து தகவல் சேகரித்த சிபிஐ ஓய்வு பெற்ற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி மேலே வழக்கு பதிவு செய்ததோடு அந்த எஃப்ஐஆர்லேயே அந்த பூர்வாங்க விசாரணை அறிக்கையிலேயே உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட பெயரை சொல்லி இந்த மாதிரி பணம் வாங்கியிருக்கிறாங்கன்ட்டு அந்த அறிக்கையிலேயே இதை பதிவு பண்ணிடுறாங்க. இது பதிவு பண்ண உடனே இந்த விஷயத்த முதல்ல பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. நாட்டோட ஹையர் ஜுடிஷியரியாக இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட்டோட அந்த இறையாண்மையை காக்க வேண்டிய கடமை உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இந்த வழக்கை உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் ஒரு குழு அமைச்சு விசாரிக்கணுன்ற மனுவை போடுறாரு. அந்த மனு பட்டியலிடப்படல அப்படின்ட்டு நினைக்கிறேன், விசாரிக்க மறுக்கிறாங்க. மறுநாள் சிமிலர் பிரேயரோட இந்திரா ஜெய்ஸ்வால் காமினி ஜெய்ஸ்வால் இன்னொரு பெட்டிஷனை இதே மாதிரி ஃபைல் பண்ணுறாங்க. இந்த 2வது பெட்டிஷன் 2வது மூத்த நீதிபதியாக இந்த பத்திரிகையாளர்களை சமீபத்தில் சந்தித்த ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் கிட்ட போகுது. ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் உடனே இந்த பெஞ்சை மூத்த நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு உத்தரவாகவே அதை போடுறாரு. இந்த உத்தரவை மறுபரிசீலனை பண்ணுறேன்னு தனக்கிட்ட எடுத்துக்கிட்ட தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அவர்கள் 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் அமர்வை உருவாக்கி யாருக்கு எந்த வழக்கை போடுறதுன்ற இறுதி அதிகாரம் தலைமை நீதிபதிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதை போட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வை இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக போடுறாரு. போட்டுட்டு அந்த வழக்கை விசாரித்த அந்த 3 நீதிபதிகளும் இந்த தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த பொதுநல வழக்கில் எந்த விதமான சப்ஸ்டன்ஸும் இல்லை, இதில் நம்ம தலையிட வேண்டியதுக்கான அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சதோடு வரலாற்றிலே இது வரைக்கும் இல்லாத வகையில் 25 லட்ச ரூபாய் அபராதமும் அந்த வழக்கு தொடுத்த அமைப்பின் மேலே விதிக்கிறாங்க. இது மட்டுமே இதுவே ஒரு பெரிய போய்ச்சலை ஏற்படுத்திச்சு. நம்ம செய்தித்தாள்கள்லாம் பார்த்தோம். மூத்த வழக்கறிஞர் திரு பூஷன் அவர்களுக்கும் தீபக் மிஸ்ராவுக்கும் இடையில் வாக்குவாதம்லாம் ஓப்பன் கோர்ட்லேயே நடந்ததையும் நம்ம அந்த பீரியடில் பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த அந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் தலைமை நீதிபதிக்கு தான் எந்த நீதிபதி எந்த வழக்கை விசாரிக்கணுன்ற அதிகாரத்தை உறுதி செய்கிற அந்த தீர்ப்பை வழங்கின பிறகு அதன் அடிப்படையில் இவர் எல்லா வழக்குகளையும் குறிப்பாக மத்திய அரசு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை
இவர் ஜூனியர் ஜட்ஜஸ்க்கு கொடுக்கறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காரு. சட்டப்படியும் அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சோட தீர்ப்பின் படியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதிக்கு எந்த நீதிபதிக்கிட்ட வேணாலும் எந்த வழக்கையும் போடுறதுக்கு உரிமை இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இதுவரை கடைபிடிக்கக்கூடிய மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், இப்போ 2 நிறுவனங்களுக்கு இடையில டாக்ஸில் ஒரு பிரச்சனை, வருமான வரித்துறைக்கும் இன்னொரு பெரிய நிறுவனத்துக்கும் பிரச்சனைனா இதெல்லாம் எந்த பெஞ்சில் போனாலும் யாரும் கவலைப்பட போகிறதில்லை. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், ஒரு சட்ட சிக்கல் நிறைந்த வழக்குகள், இந்த மாதிரி வழக்குகளை எந்த பெஞ்ச் விசாரிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மூத்த 5 நீதிபதிகளில் இருக்க ஒருத்தரும் ஜூனியர் ஜட்ஜ் ஒருத்தரையும் பெஞ்சு வச்சு கான்ஸ்டியூட் பண்ணுறது தான் இவ்வளோ நாள் மரபாக இருந்தது. அதாவது என்னன்னா, முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் ஒரு மூத்த நீதிபதி, அனுபவம் வாய்ந்த நீதிபதி விசாரிக்கணும் அப்படின்றது தான் இதோட தாற்பயம். இந்த குறிப்பாக இந்த ஜட்ஜு லோயா, அந்த அமித்ஷாவோட அந்த சொராபுதீன் ஷேக் என்கவுண்டரில் வழக்கை அமித்ஷா மேலே இருந்த அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருந்த ஜட்ஜ் லோயா அப்படின்றவர் மர்மமான முறையில் இறந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மரணத்தில் சந்தேகம் இருக்குது, ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளன, சம்மந்தம் இல்லாத நபர்கள் இந்த மரணத்தில் சமயத்தில் கூட இருந்திருக்காங்க அப்படின்ற இந்த விஷயத்தை எல்லாம் சுட்டி காட்டி கேரவனோட கட்டுரையின் அடிப்படையில் ஆவணங்களோட ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுது. இந்த ஒரு வழக்கை விசாரித்து, அதுவும் ஆளுங்கட்சியோட தலைவர் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கை விசாரித்து நீதிபதி மர்மமான முறையில் இறக்குறாரு அப்படிங்கும்போது இந்த வழக்கை ரொம்ப ரொம்ப வாய்ந்ததாக பார்க்கணும், இதில் உரிய விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொல்லிட்டு தான் எல்லா நீதிபதிகளும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மூத்த 5 நீதிபதிகளில் ஒருத்தர் கூட அந்த பட்டியலில் இல்லாத வகையில் 10வது இடத்துல இருக்கக்கூடிய அருண் மிஸ்ரா என்ற இளைய நீதிபதியோட தலைமையில் ஒரு பெஞ்சை இவர் தாக்கல் பண்ணுறாரு. இந்த ஸ்டேஜில் தான் அந்த அடுத்த தீபக் மிஸ்ராவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கலேஜியத்தை சேர்ந்த அந்த மீதி 4 நீதிபதிகளும் வேற வழியே இல்லைன்ற முறையில் தான் அவங்க பிரச்சனை சந்திக்கிறாங்க. இன்னைக்கு இது அந்த 4 நீதிபதிகளும் இந்த ஒரு சின்ன பிரச்சனையை அரசியலாக்குறாங்க, தேவையில்லாமல் இதை பெரிதுபடுத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில தகவல் ஊடகங்களில் விவாதங்களில் பேசப்பட்டு வருது. அந்த நீதிபதிகள் சொன்ன ஒரு வார்த்தையை கவனித்து நம்ம பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் என்ற இன்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை, அப்படி இல்லைன்னா 20 வருஷம் கழித்து எங்களோட மனசாட்சி உறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் தான் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். ஏன்னா இதை அவங்க செய்தியாளர்களை சந்திக்கலைன்னா எத்தனையோ முறை தீபக் மிஸ்ராட்ட முறையிட்டுட்டாங்க. அவர் இதுக்கான நடவடிக்கை எடுக்காதப்ப அவங்களுக்கு வேற என்ன வழி? அவங்க சொல்கிறாங்க இன்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கணும், டெமோக்ரஸியில் இந்த இன்ஸ்டிடியூஷன் முக்கியமான இன்ஸ்டிடியூஷன், இது இப்படி சிதிலமடைவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்றதுக்காக செய்தியாளர்கள் அவங்க சந்திச்சிருக்காங்க. கடைசி முயற்சியாக லாஸ்ட் ரிசார்ட்டாக வேறு வழி இல்லாமல் தான் இந்த சந்திப்பை அவங்க நடத்திருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அதில் அடுத்த இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஆகப் போகிற கோகோயும் இந்த சந்திப்பில் இடம்பெற்றிருக்கிறார். அந்த 4 பேரில் ஒருவராக இடம்பெற்றிருக்கிறார். அப்போது தன்னுடைய அடுத்த பதவிக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போது நடப்பதை நீங்கள் சொன்னது போல இந்த 20 ஆண்டுகள் கழித்து இந்த இன்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க, ஒரு ஜனநாயக அமைப்பை, ஒரு டெமோக்ரஸியுடைய 3வது தூண், ஜனநாயகத்தின் 3வது தூணை பாதுகாக்க தவறிய ஒரு ஆட்களாக நாங்கள் இருந்தோம் என்ற பழிக்கு ஆளாகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதை நம்ம திரும்ப அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது அடுத்து இது ஒரு பெரும் பதவிக்கு, இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை பதவிக்கு வரக்கூடிய ஒரு ஆளே அங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த அமைப்புல நீங்க தொடர்ந்து நீதித்துறையை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கீங்க. இந்த அமைப்புக்குள்ள அவ்வளவு இறுக்கம் இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் அந்த இறுக்கம்? நீங்க சொன்ன மாதிரி அந்த அதிகாரம் என்பது ஒரு ஒற்றை தலைமையிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மரபாக கன்சல்டேஷன் என்பது, கலந்தாலோசிப்பது என்பது மரபாக இருக்கிறது. ஆனால் ஏகபோக அதிகாரம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இருக்கிறது என்கிற விஷயத்தை அவர் தவறாக பயன்படுத்துகிறார் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி நீதிபதி செல்லமேஸ்வர் இந்த கலேஜியம் மீட்டிங்கில் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய, நீதிபதிகள் மாறுதல் உத்தரவு போடக்கூடிய இந்த கலேஜியம் மீட்டிங்கில் நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை தலைமை நீதிபதிக்கு எழுதுறாரு. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, இது வரைக்கும் இருந்த மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைமை நீதிபதி அவருக்கு வேண்டிய நீதிபதி நபர்களை நீதிபதிகளாக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணிட்டு ஒரு லிஸ்ட்டை கொண்டு கொடுத்துட்டு, இதுதான் அந்த பட்டியல், இந்த பட்டியலுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறையில் உட்காந்து 4 பேர் சந்திச்சு பேசிட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு இந்த லிஸ்ட் அப்ரூவ்டா இல்லைன்னு சொல்லுங்கன்னு தலைமை நீதிபதி சொல்றாருன்னு பெரும்பாலான நீதிபதிகள் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் செல்லமேஸ்வரி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு.
நம்ம வந்து மற்ற துறைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி சீனியாரிட்டி தவறாக கையாளப்படுது அப்படின்ட்டு பல வழக்குகளை விசாரித்து நம்ம தீர்ப்பு கொடுக்குறோம். நம்மளே வந்து கலேஜியம் மீட்டிங்கை ஒரு ப்ராப்பரான ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி செலெக்ஷன் நடத்துறதுன்றது முறை இல்லை. அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். நம்ம அந்த கலேஜியம் மீட்டிங் நடக்கும்போது ஒவ்வொருத்தரோட கருத்தும் அது சாதகமாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும். எதற்காக ஒருவரை தேர்ந்தெடுத்தோம், எதற்காக ஒரு நபரின் பெயரை நிராகரிக்கிறோம் என்ற விவரங்களை வெளிப்படையாக இணையதளத்தில் வெளியிட வேண்டும்ன்ற கோரிக்கையை முதல்ல வச்சு அவர் கலேஜியம் கூட்டங்களில் நான் பங்கெடுக்க மாட்டேன்னு ஒரு கடிதம் எழுதுறாரு. இது செய்தித்தாள்களில் வெளியாகி ஒரு பெரிய சர்ச்சையான பிறகுதான் இப்போதான் ப்ராப்பரான கலேஜியம் மீட்டிங்ஸ் மினிட்ஸ் ட்ராப் பண்ணி ஒரு பொறுப்பாக இது நடந்துகிட்டு இருக்கு. அண்டு அதே செல்லமேஸ்வர் தான் இப்போ வந்து இந்த அடுத்த கழகத்துக்கான விதையை தூவிருக்கார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இந்த ஒரு ரஞ்சன் கோகாயே இந்த மாதிரி வந்திருக்காருன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு புழுக்கத்தில் இருப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏற்கனவே சொன்னது மாதிரி செல்லமேஸ்வர் கலேஜியம் மீட்டிங்கில் பங்கெடுக்க மாட்டேன்ட்டு சொன்ன விஷயம் ஊடகங்களை வெளியில் வரலன்னா இன்னும் அதே பழைய முறையே தொடர்ந்துட்டு இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. தலைமை நீதிபதி இவ்வளவு சிக்கல்கள் நடந்த பிறகும் இதை இந்த தன்னோட போக்கை மாற்றிக்காததோட விளைவாக தான் இவங்க வெளியில் வர்றாங்க. தலைமை நீதிபதி எப்படிப்பட்ட நபர் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. அந்த மருத்துவக் கல்லூரி சம்பந்தப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு அவர் முன்னிலையில் இருக்கு. அவர் இந்த வழக்கில் தொடர்புபட்டிருக்காரு. அவர் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லும்போது இவரே பெஞ்சை ஃபார்ம் பண்ணி ஜூனியர் ஜட்ஜஸ் கொண்ட ஒரு பெஞ்சை போடுறாரு அப்படின்னு சொன்னா இவர் எப்படிப்பட்ட தன்மையான ஒரு நீதிபதி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு நியாயத்தை நிலைநிறுத்தணும்னு விரும்புகிற நீதிபதிகளுக்கு வேற என்ன வழி இருக்கு? இந்த மாதிரி ஒரு ஆதிக்க மனோபாவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தலைமை நீதிபதி சரியான முறையில் செயல்பட்டார்னா வேற யாரும் எதுவும் சொல்ல போகுது. இத்தனை நாட்களும் பல தலைமை நீதிபதிகள் இருந்திருக்காங்க. ஆனால் யாருமே இந்த மாதிரி கலகக்குரலை எழுப்பல. இன்னைக்கு கலகக்குரல் எழுப்புறாங்கன்னா அவங்க வெளியில சொன்ன இந்த 2% விட பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மனப்புழுக்கம் தாங்காம வெளியில வந்திருக்காங்கன்ட்டு தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல மீண்டும் மீண்டும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது நீதிபதி லோயாவுடைய மரணம். ஏற்கனவே நம்முடைய இப்போது அரங்கில் நீங்க அதை பத்தி விரிவா பேசுனீங்க. ஆளுங்கட்சியுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருக்க அமித்ஷா முதன்மை குற்றவாளியா இருக்கக்கூடிய சொராபுதீன் ஷேக் என்கவுண்டர் வழக்கை விசாரிச்ச லோயாவுடைய மரணம் மர்மமான முறையில் நடக்குது. அதில் அவருடைய சகோதரி அவருடைய குடும்பம் எல்லாருமே அமித்ஷா மீது சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல இவருக்கு லோயாவுக்கு ஒரு லஞ்சம் கொடுக்க மிகப்பெரிய அளவுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த அவருடைய தீர்ப்பை வாங்க முயற்சித்தார்கள். அதற்கு அவர் ஒத்துழைக்காததால் அவர் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார். அவர் இயற்கையாக மரணம் அடையவில்லை என்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறார்கள். இது போன்ற வழக்குகளை தலைமை நீதிபதியாக இருக்கிற தீபக் மிஸ்ரா 10வது ரேங்கில் இருக்க அருண் மிஸ்ராவுக்கு ஏன் ஒப்படைக்கிறார் என்பதிலும் இதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தீபக் மிஸ்ராவை இயக்குகிறது. அவருக்கு இந்த வானளாவிய சுதந்திரம் என்பது மரபை மீறிய சுதந்திரம் என்பது வெறுமனே அவராக எடுத்துக்கொண்டதல்ல. அதற்கு பின்னால் இந்த மத்திய அரசாங்கம் இருக்கிறது என்கிற ஒரு பார்வையும் அல்லது ஒரு இன்டர்பிரேஷன் சொல்லலாம். இன்டர்பிரேஷனும் இருக்கிறது. அதை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒரு தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா எப்படிப்பட்ட நீதிபதி அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஒரு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறாரு. அப்போ இந்த கபி குஷி கபிகம்னு நினைக்கிறேன் ஒரு திரைப்படம் அமிதாப் பச்சன் நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் தேசிய கீதத்தை வணிக ரீதியாக பயன்படுத்திட்டாங்க. அதனால அந்த காட்சியை நீக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு போடுறாரு. அதை நீக்கணும், தேசிய கீதம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை இவர் தீபக் மிஸ்ரா அவர்கள் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த திரைப்பட நிறுவனம் அதுக்கு மேல்முறையீடு செஞ்சு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுருது. இதுக்கப்புறம் தீபக் மிஸ்ரா உச்சநீதிமன்றம் போன உடனே அந்த திரைப்படம் சம்பந்தமாக தேசிய கீதம் சம்பந்தமாக யார் மனு போட்டாரோ அதே மனுதாரர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் பண்ணுறாரு. அந்த பொதுநல வழக்கில் தேசிய கீதம் பாடுவதை திரையரங்குகளில் பாடுவதை கட்டாயமாக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. ஆமாம், ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் தொடங்குவதற்கு முன்பாக தேசிய கீதம் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக தேசபக்தி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு போட்டார். இந்த தேசிய கீதம், தேசபக்தி, வந்தே மாதரம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் வச்சு இந்த தேசபக்தி வெறியை ஊட்டி பிஜேபி எப்படி அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு நீதிபதி இன்னைக்கு மத்திய அரசு நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டதுனால அந்த தீர்ப்பு இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஒரு நீதிபதியோட தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வழக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். திரைப்படம்ன்றது ஒரு கேளிக்கை, ஒவ்வொரு காரணத்துக்காக போவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அடல்ட் ஃபிலிம்ஸ்லாம் வருது. ஒரு அடல்ட் ஃபிலிமுக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடுறது தேசிய கீதத்துக்கு அவமானமா இல்லை அதனால தேசபக்தி வளருமா?
இது மாதிரி எந்த விதமான ஒரு தர்க்க சிந்தனையும் இல்லாமல் தீர்ப்பு வழங்கக்கூடியவர் தான் இவர், இந்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா. அண்ட் இந்த நீதிபதி லோயாவோட வழக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக முழுமையாக விசாரிக்க வேண்டியது. இப்போ யாருமே வந்து அமித்ஷா தான் நீதிபதி லோயாவோட மரணத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. ஆனால் மர்மமான முறையில் அவர் இறக்குறாரு. ஏன்னா வந்து லோயாவோட மரணம் மட்டும் இல்லை, லோயாவுக்கு முன்னாடி இந்த வழக்கை விசாரித்தவர் திடீர்னு மாற்றப்படுறாரு. அடுத்த வாரம் வந்து அவர் அமித்ஷா நேரில் வந்து ஆஜராகியே தீரணும் அப்படின்ட்டு ஒரு நீதிபதி உத்தரவு போடுறாரு. அமித்ஷா ஆஜராக வேண்டிய அந்த குறிப்பிட்ட தேதிக்கு 3 நாள் முன்னாடி அந்த நீதிபதி மாற்றப்பட்டு தான் 2வதாக நீதிபதி லோயா வர்றாரு. லோயாவும் வந்து அமித்ஷாவுக்கு வந்து வர வேண்டியதில்லைன்னு பெட்டிஷன் போடும்போது தான் ஏற்றுக்கிட்ட நீதிபதி லோயா ஒரு குறிப்பிட்ட நாளில் அமித்ஷாவால் வர முடியாதுன்னு போடும்போது வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்குறாரு. இன்றைக்கி அவர் மும்பையில் ஒரு பிஜேபி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்காரு, இன்றைக்கி கூட வரலைன்னா என்ன இது அர்த்தம், அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறாரு. இதுக்கப்புறம் வந்து 1 வாரம் 10 நாட்களுக்குள்ள ஒரு திருமணத்துக்கு செல்லும்போது அவர் மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. இந்த ஒரு நீதித்துறையில் ஒரு முக்கிய பிரமுகரோட வழக்கு, ஒரு சாதாரண வழக்கு விசாரிச்சுட்டு அவர் இறந்து போயிருந்தாங்கன்னா யாரும் இதை பெரிதுபடுத்த போகிறதில்லை. ஒரு முக்கிய பிரமுகர் அமித்ஷா வந்து அமித்ஷா மேலே இது ஒரு கேஸ் மட்டும் இல்லை, ஏற்கனவே அவர் மேலே வந்து இன்னும் 2-3 என்கவுண்டர் வழக்குகளில், போலி என்கவுண்டர் வழக்குகளில் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். இப்படி ஒரு முக்கிய பிரமுகர் சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிபதி, அதுவும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. அவரோட சகோதரிகள் வந்து 100 கோடி லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை சொல்கிறாங்க. அந்த மருத்துவமனையில் ஆவணங்கள் திருத்தப்பட்டிருக்கின்றது ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து கேரவன் மாத இதழ் வந்து வெளியிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரோட சந்தேகங்களையும் போக்குறதுக்கு ஒரு பாரபட்சம் இல்லாமல் நீதிமன்றத்தோட நேரடி மேற்பார்வையில் ஒரு விசாரணை நடத்த வேண்டியது அவசியமா இல்லையா? இப்படி ஒரு புகார் வந்துருச்சு, ஆமாம் விசாரிச்சு முடிச்சுட்டு விசாரித்தோம், தவறு இல்லை, அமித்ஷாவுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீதிபதி லோயா இயற்கையான முறையில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைஞ்சான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தா நம்ம அதை ஏற்றுக்க தான் வேணும், வேற வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை போக்குறதுக்கு பாரபட்சம் இல்லாத ஒரு விசாரணை நடத்த வேண்டியது அவசியம். ஸோ இத்தனை நாளாக வந்து தொடர்ந்து மூத்த நீதிபதிகள் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மரபு இருக்கும்போது நீதிபதி லோயாவோட மரண தொடர்பான பொதுநல வழக்கை வந்து 10வது நீதிபதிகிட்ட மாற்ற வேண்டிய தேவை என்னன்னு தான் நான் கேட்குறேன். இவ்வளோ நாள் கான்ஸ்டியூஷன், ஆதார், இது போன்ற இன்னும் பல விவகாரங்களில், முக்கிய விவகாரங்களில் மூத்த நீதிபதிகள் தான் விசாரிச்சிருக்காங்க. அந்த ஃபார்ம் அந்த உருவாக்கக்கூடிய அந்த அமர்வில் தவறாமல் ஒரு மூத்த நீதிபதி இருப்பார். 10வது நீதிபதியை வந்து மூத்த நீதிபதியாக கொண்ட ஒரு அமர்வை உருவாக்க வேண்டிய தேவை என்ன? இப்போ தீபக் மிஸ்ரா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அவரால் எப்படி இதை டிஃபெண்ட் பண்ண முடியும்? ஏன்னா ஏன் வந்து 10வது நீதிபதி தலைமையிலான ஒரு அமர்வை உருவாக்குறாருன்றதுக்கு தலைமை நீதிபதி இது வரைக்கும் எந்த விளக்கத்தையும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வந்து தலைமை நீதிபதி செயல்படுறாரு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்குன்னு தான் பார்க்கணும். ஒன்று. இன்னொன்று, இந்த 4 நீதிபதிகள் ஊடகங்களை சந்தித்து பேட்டி அளித்த பிறகு தேசிய ஊடகங்களும் சரி, சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 நீதிபதிகளை கடுமையாக விமர்சிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி சேர்ந்தவங்கள தான் இருக்காங்க. 4 நீதிபதிகள் முறை தவறிட்டாங்க, அவங்க ஊடகங்களை சந்திச்சிருக்கக்கூடாது, சின்ன பிரச்சனையை பூதாகரமாக்குறாங்க அப்படின்ட்டு அந்த நீதிபதிகள் மேலே குற்றச்சாட்டை சுமத்தக்கூடிய தன்மையை நம்ம பார்க்க முடியுது. பிஜேபி ஆதரவு ஊடகங்கள் என்று வெளிப்படையாக கருதப்படக்கூடிய டைம்ஸ் மற்றும் ரிபப்ளிக் போன்ற சேனல்கள் வந்து சாதாரண ஒரு விஷயம், ஒரு வழக்கை ஒரு தட்டை போடுறதுன்றது சாதாரண விஷயம், அதை போய் இவங்க பெருசுப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை 4 நீதிபதிகள் மேலே திருப்புறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதனால இவர் ஆளுங்கட்சி கூட தொடர்பில் இருக்கிறாரு, அவரோட சார்பாக இருக்காருன்ட்டு எழுதுகிற குற்றச்சாட்டில் உண்மை இருக்குன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இதில் குறிப்பாக ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கைகளாக நீதித்துறையை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஊடகத்துறையை சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்திய ஜனநாயகத்தில் கடந்த 3.5 வருடங்களில் குறிப்பாக 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஜனநாயகத்தின் மக்கள் சாமானிய மக்களின் கடைசி நம்பிக்கை என்று சொல்லப்படக்கூடிய நீதித்துறையாக இருக்கட்டும், ஊடகத்துறையாக இருக்கட்டும், இதை எப்படி கையாள்வது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி சில வியூகங்களை கடைபிடிக்கிறது. அதிலும் குறிப்பாக ஊடகங்கள் எப்படி நிர்வாகம் செய்வது, அது நாம் ஏற்கனவே இதே போன்ற இப்போது அரங்கத்திலே நாம் பேசியிருக்கிறோம். இந்துஸ்தான் டைம்ஸ் எடிட்டர் பாபி கோஷ் என்பவர் எப்படி மாற்றப்பட்டார், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியின் கீழ் எப்படி வெறுப்பு சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்கின்றன என்பதை பட்டியலிடுகிற ஹேட் ட்ராக்கர் என்கிற ஒரு விஷயத்தை அவர் தொடங்கியதற்காக அவர் மாற்றப்படுகிறார். குறிப்பாக அவர் மாற்றப்படுவதற்கு முன்பு அந்த இந்துஸ்தான் டைம்ஸ் குழுமத்துடைய தலைவருக்கும் பிரதமருக்கும் இடையே ஒரு சந்திப்பு நிகழ்கிறது, அதற்கு பிறகு அவர் மாற்றப்படுகிறார் என்பது. அதே போல
மற்ற ஊடகங்களை நிர்வகிப்பது என்பதை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீதித்துறையை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மூலமாகவே நிர்வகிப்பது, அதனால் இன்றைக்கு உருவாகி இருக்கிற அதிருப்தி. இவற்றை எப்படி ஒரு ஊடகவியலாளர்களாக எப்படி அணுகுவது, எப்படி இந்த ஜனநாயக கட்டமைப்புகளை காப்பது என்று இதை பற்றி தொடர்ந்து உரையாடுவது என்பது ஒரு பக்கம். இதை தவிர என்ன மாதிரி இதை காப்பாற்ற முடியும் என்று நினைக்கிறேன். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி அரசாங்கம் வந்த நாள் முதலாகவே உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸை சிதைக்கிற வேலையை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இது எல்லா அரசாங்கங்களும் தங்களுக்கு தேவையான சமயங்களில் அமைப்புகளை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கனாலும் அந்த ஒட்டுமொத்த அமைப்போட அதிகாரத்தையே குலைச்சி சிதைக்கிற வேலையை வந்து பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை ஒரு உதாரணமாக சொல்லலாம். இது வரைக்கும் நாட்டோட ஃபிஸ்கல் பாலிசியை ஓரளவுக்கு அட்டானமி உள்ள ஆர்பிஐ கவர்னர் தான் முடிவு பண்ணுவார். அதுவும் குறிப்பாக வந்து இத்தனை 80% இருக்கக்கூடிய கரன்சி நோட்டுகளை ஒரு நாளில் செல்லாதுன்ட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாலிசி டிசிஷனில் முக்கிய ரோல் பிளே பண்ணியிருக்க வேண்டியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆனால் அந்த ரிசர்வ் பேங்க்கோட ஆளுநருக்கே எந்த தகவலும் தெரியாமல் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை நள்ளிரவில் வந்து பிரதமர் வந்து நைட்டு 9 மணிக்கு அறிவித்ததை நம்ம பார்த்தோம். இப்போது ஆர்பிஐயோட அட்டானமியை சுத்தமாக இவங்க குறைச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிதைக்கப்பட்ட இன்னொரு அமைப்பாக நான் வந்து ரொம்ப கவலையோடு பார்க்குறது தேர்தல் ஆணையம். உங்களுக்கு இது வரைக்கும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லேயே எந்த விதமான தலையீட்டுக்கும் ஆட்படாமல் இருந்த ஒரு அமைப்புன்னு சொன்னோன்னா வந்து நம்ம அந்த தேர்தல் ஆணையத்தை சொல்லலாம். தேர்தல் ஆணையம் வந்து எப்போ தேர்தலை நடத்தணும், எங்கே நடத்தணும், எந்த முறையில் நடத்தணும், இப்படி இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக தான் முடிவெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த அரசியல் கட்சியும் வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியும் தேர்தல் ஆணையத்தை திட்டுவாங்க, எதிர்கட்சியும் திட்டுவாங்க. முதல் முறையாக இந்த தேர்தல் ஆணையம் குஜராத்தோட தேர்தல் தேதிகளை மோடி வந்து குஜராத்தில் சில நிகழ்ச்சிகளை திறந்து வச்சு நலத்திட்டங்களை அறிவித்த பிறகு அந்த குஜராத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறது மாதிரி ஒரு வசதியான ஏற்பாடுகளை பண்ணாங்க. அண்டு குஜராத்தில் வந்து வெள்ள நிவாரண வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் தேர்தல் தேதியை தாமதமாக அறிவிச்சோன்ட்டு அந்த தலைமை தேர்தல் ஆணையர் சொன்னது தவறுன்னு சொல்லிட்டு பல ஊடகங்களில் செய்தி வந்து அந்த விஷயம் பொய்ன்றது நிரூபிக்கப்பட்டுச்சு. அண்டு மோடி குஜராத் முதல்வராக இருந்தப்போ அவர்கிட்ட தலைமைச் செயலராக இருந்த அச்சல்குமார் ஜோதி தான் இப்போது வந்து தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறார் அப்படின்றது வந்து இந்த தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை சந்தேகத்திற்கு உரியதாக பார்க்குது. தேசிய ஊடகங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சேனல் வெளிப்படையாக சொல்லணும்னா என்டிடிவியை தவிர மீதி எல்லா சேனல்களும் வெளிப்படையாக பிஜேபியோட ஆதரவு நிலைப்பாடு என்பதை பகிரங்கமாக ஒளிவுமறவின்றி துளியும் ஒரு அசூயையின்றி வந்து ஒரு வெளிப்படையான நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க. அச்சு ஊடகங்களில் 1 or 2 ஒரு இண்டிபெண்ட் பேப்பர்ஸை தவிர மீதி எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க தொடர்ந்து வந்து இந்த பத்திரிகைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த மோடி மற்றும் அமித்ஷாவால் வந்து எந்தவித கட்டுப்பாட்டையும் செலுத்த முடியாமல் அவங்களால கட்டுப்பாட்டே பண்ண முடியாமத்த மாதிரி வந்து இணையத்தில் வரக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் வந்து ரொம்ப ஒரு வலுவான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. நான் எப்போதும் வந்து இந்திய ஜனநாயகத்தை வந்து ஒரு நாளும் வீழ்த்திட முடியாதுன்றதை நான் எப்போது உறுதியாக நம்பக்கூடியவன். நான் இன்னைக்கு நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய 2 முக்கிய தொலைக்காட்சி சேனல்களும் முழுமையான பிஜேபி ஆதரவு குரலாக ஒழிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஸ்க்ரால், வயரு, கேரவன் இது போன்ற இதழ்கள் வந்து தொடர்ந்து இந்த அரசாங்கத்தை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வயர்லாம் வந்து இந்த போன வருஷம் நடந்த இந்த ஹேட்டு, இந்த வெறுப்பு தூண்டக்கூடிய சம்பவங்கள், பணமதிப்பிழப்பு நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப விரிவாக கட்டுரைக்கிறாங்க. ஸ்க்ராலில் இதே மாதிரி நிறைய வருது. கேரவனில் வந்து ஜட்ஜு லோயாவை பற்றின செய்தி வரலன்னா 1.5 வருஷம் கழிச்சு இந்த வெளியுறவுக்கு இந்த மாதிரி ஒரு மரணத்தில் மர்மம் இருக்கின்ற விவரமே தெரிய வந்திருக்காது. இது மாதிரி வந்து எந்த அளவுக்கு அவங்க ஊடகத்தை நெருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒயரில் வந்து அமித்ஷாவோட பையன் நடத்துகிற அந்த பிஸ்னஸில் வந்து எப்படி அதீதமான வளர்ச்சி அப்படின்றதையும் ஒயர் இதுதான் இணையதளம் தான் வெளியிட்டுச்சு. இது மாதிரி இதுக்கு கவுண்டர் மெஷர்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இது இன்னும் வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்கும். இந்த 2019 தேர்தல் நெருங்க இன்னைக்கு பிஜேபியோட ஊதுகுழலாக இருக்கக்கூடிய வெகுஜன ஊடகங்களே பிஜேபிக்கு எதிராக திரும்பும்னு சொல்லிட்டு நான் உறுதியாக நம்புறேன். அதற்கான ஒரு அழுத்தத்தை இந்த டிஜிட்டல் தளங்கள் கொடுக்கும், அல்லது அதற்கான அழுத்தத்தை மக்கள் சமூகம் சிவில் சொசைட்டி கொடுக்கும், அதுக்கான ஒரு சூழல் உருவாகும் நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா நம்புறேன் இன்னைக்கு. ஏன்னா வந்து நம்ம 2014 மே மாதம் வந்து மோடி ஆட்சிக்கு வராரு. 2015 2016 தொடக்கத்துலேயோ வந்து மோடியை யார் விமர்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இடதுசாரிகள் தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருப்பாங்க. மோடியோட கொள்கை சரியில்லை, அது சரியில்லை அப்படின்ட்டு விமர்சிச்சுட்டு இருப்பாங்க.
நீங்கள் 2016 பிற்பகுதியில் ஆரம்பித்து 2017 முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடிக்கு எதிராக ஒரு கடுமையான எதிர்ப்பை வந்து எல்லா இடங்களையும் காண முடியுது. 2014 அன்னைக்கு வந்து மோடிக்கு நான் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டேன்னு சொல்லக்கூடிய பல இளைஞர்கள் இன்னைக்கு தங்களோட கருத்துக்களை மாற்றிருக்காங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு தாக்கத்தை சமூக ஊடகங்கள் மற்றும் இந்த வலைத்தளங்கள் மூலமாக வந்து உறுதியாக செய்ய முடிஞ்சிருக்கு. இது வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க இந்த வெகுஜன ஊடகங்கள், அச்சு ஊடகங்களும் சரி, தொலைக்காட்சி ஊடகங்களும் சரி, வேறு வழியே இல்லாமல் உண்மையான இந்த மோடி பிஜேபி அரசுக்கு எதிரான வந்து செய்திகளை வெளியிட வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படும் உறுதியை நம்புறேன். ஒரு வகையில் நான் பேசக்கூடிய ஜனநாயகவாதிகள் அவங்களுடைய கருத்து இன்னைக்கு கூட நம்முடைய பத்திரிகையாளர் ஞானி அவர் வந்து கடைசி ஒரு கன்சிஸ்டண்டாக மதவெறிக்கு எதிரான ஒரு வலிமையான குரலாக இருந்தார். கடைசி அவருடைய முகநூல் பதிவு கூட இந்த துக்ளக் விழாவில் குருமூர்த்தி பேசினது. குருமூர்த்தி வெளிப்படையாக தன்னை ஒரு ஆர்எஸ்எஸ்காரராக, பாரதிய ஜனதா கட்சிக்காரராக காட்டிக்கொள்ள மாட்டார், ஒரு பத்திரிகையாளராகத்தான் இருப்பார். ஆனால் குருமூர்த்தி தன்னை வெளிப்படையாக துக்ளக் ஆசிரியராக இருந்து கொண்டு தன்னை ஒரு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளராக, பாஜக ஆதரவாளராக காட்டிக்கொள்கிறார் என்கிற இந்த அந்த என்ன சொல்றது, ஒரு நேக்கட் கம்யூனலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். பலரும் டிக்ளேர் பண்றாங்க, நாங்க தேசபக்தர், நீங்க எல்லாம் தேச துரோகி. இந்த டிஸ்கோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நிச்சயமா அம்பலப்படுது, சமூக ஊடகங்கள் அம்பலப்படுது. என்ன தமிழ்நாட்டுக்கு ஒரு 100 வருஷ வரலாறு முன்னோக்கி இருக்கு. ஆனால் குஜராத் மாநில சட்டமன்ற தேர்தலில் முந்தைய வெற்றியை விட குறைந்த வெற்றியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா அதை தேர்தல் ஆணையத்தை மேனிபுலேட் பண்ணியோ ஏதோ ஒரு வகையில் அடைஞ்சிருக்கு. இதே போன்ற ஒரு குறைந்த அளவு வெற்றியை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி 2019 பயணிக்கக்கூடும். அதாவது அந்த ரியலிஸ்டிக் அசஸ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க, இங்க வந்து அரங்கத்தில் பேசக்கூடிய சிபிஎம் கனகராஜா இருந்தாலும் சரி, ஆமாக்ஸ் போன்ற மதவெறிக்கு எதிராக தொடர்ந்து பேசுறவங்களா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே ஞானியுடைய மிகப்பெரிய ஆசை 2019 மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற வெளிப்படையாக அவர் அறிவிச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இருந்தாலும் இவர்களுக்கு நம்ம ஒரு ரியலிஸ்டிக் அசஸ்மெண்ட் பண்ணணும். அப்போ குஜராத் மாதிரியான ஒரு குறைந்த அளவு வெற்றியை, ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாமல் ஏதோ அங்கங்கே கூட்டணியை சேர்த்து கொண்டு ஜெயிக்கிறது, தமிழ்நாட்டில் இந்த எடப்பாடி தலைமையிலான இந்த எடப்பாடி ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுகவை இணைச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி அல்லது வேற மாதிரியான ஒரு அலையன்ஸ், இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனை, ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் அவங்க போடுவாங்க. அவங்களை நீங்க குறைத்து மதிப்பிடுவதும் தவறு என்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க சொல்றது சரியான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து மோடி வந்து எப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி அப்படின்னா வெற்றிக்காக எதையும் செய்ய தயங்காதவங்க. குஜராத் இந்த சட்டமன்றத்தில் நடந்து இந்த மாநிலத்துக்கு நடந்தது ஒரு சாதாரண சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலை பிரச்சாரம் பண்ணி என்னோட சாதனைகளுக்கு வாக்களிங்கன்னு சொல்லலாம். ஒரு நாட்டோட பிரதமர் போய் ஒரு மேடையில் என்னை வந்து நான் டிவிக்கிறவன்னு என்னை இப்படி பண்ணுறாங்கன்ட்டு அடுகிறது எவ்வளோ ஒரு வெட்கத்திற்குரிய செயல்னு யோசிச்சு பாருங்க. மன்மோகன் சிங் வந்து ஒரு படித்த பொருளாதார அறிஞர், உலகமே மதிக்கக்கூடிய ஒரு பொருளாதார அறிஞர். அவர் வந்து எனக்கு எதிராக பாகிஸ்தான்காரங்க கூட சேர்ந்து, பாகிஸ்தான் நாட்டோட சேர்ந்து சதி செய்கிறான்றது எவ்வளோ இழிவான அற்புதமான குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் அவர் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட சொல்லலைன்னு சொல்லிட்டு அருண் ஜேட்லி வருத்தம் தெரிவித்தார். அதுக்கு இந்த மாதிரி ஒரு தேர்தலோட வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர் மோடி. அதனால வந்து இவர் ஏதாவது பண்ணி இந்த 2019 தேர்தலில் மீண்டும் ஆட்சி பிடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நிச்சயமாக மோடியும் அமித்ஷாவும் செய்வார்கள். அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. வெற்றி பெறவும் வாய்ப்பு உள்ளது, அதையும் நான் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசில் நடந்த தேர்தல்களும் குஜராத்தில் நடந்த தேர்தலும் எதிர்கட்சிகள் பிளவுபடாமல் ஒற்றுமையாக இருந்தால் வெற்றி பெற ஒரு வலுவான எதிர்ப்பை பிஜேபிக்கு கொடுக்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை இந்த 2 மாநிலங்களில் நடந்துள்ள தேர்தல்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இவ்வளவு நாள் மிக மிக பலவீனமான ஒரு கட்சியாக ஏறக்குறை அழிந்து விட்டது என்று நினைக்கப்பட்ட காங்கிரஸ் ஒரு வலுவான எதிர்ப்பை குஜராத்தில் பிஜேபிக்கு கொடுக்க முடிந்திருக்கிறது. இப்போ காங்கிரஸோட லிவரேஜ் பவர் வந்து ஓரளவுக்கு கூடி இருக்கிறதுனால இன்னைக்கு காங்கிரஸ் உதாசீனப்படுத்தின சமாஜ்வாடி கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து நாளைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 85 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு இருக்கக்கூடிய தேர்தலில் இது சாத்தியம் இல்லை, இது என்னோட விருப்பம். இருந்தாலும் இது நடக்காம போகணும்னு சொல்ல முடியாது. 85 சீட்டுகள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் சமாஜ்வாடி பார்ட்டியும் காங்கிரஸும் கணிசமான ஒரு எண்ணிக்கையோட ஒரு கூட்டணி வைக்கலாம்.
அந்த கூட்டணியிலே மாயாவதி சேர்ந்தாலும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெயிச்சு ஒரு 20 எம்பியாவது இருந்தால் தான் நம்ம பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க முடியும். அதுக்கான சாத்தியக்கூறு கூட இருக்குது. மேற்கு வங்கத்துக்கு அதே மாதிரி இடதுசாரிகளே மம்தாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. அண்ட் இப்போ சிபிஎம் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதா இல்லையான்ட்டு அது விவாதத்தில் இருந்துட்டு இருக்கு. சீதாராம் யெச்சூரி வைக்கலான்ட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. பிரகாஷ் காரத்தை அதை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. பொலிட்பீரோவில் விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி ஊடகங்கள் அண்ட் இப்போ இந்த ஜிக்னேஷ் மேவானி, அல்பேஷ் தாக்கூர் அண்டு ஹர்திக் பட்டேல் இவர்களை போன்ற இளைஞர்கள் வந்து ஒரு 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 நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்டை முன்னெடுத்துருக்காங்க. பிஜேபி வீழ்த்த முடியாத சக்தி இல்லை அப்படின்றது வந்து குஜராத் தேர்தலில் நிரூபணமாயிருக்கு. அண்ட் வெளிப்படையான நூலில் அவங்க வெற்றி பெற்றாலும் வெற்றின்னு சொல்லிட்டு பிஜேபி சொன்னாலும் கூட அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இந்த வெற்றி எவ்வளோ பலவீனமானது, ஒரு நூறு இழையில தப்பிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். 2019 தேர்தலில் 2014 மாதிரி இருக்காதுன்றது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 2014 they just bulldozed Congress and all opposition parties. ஆல்மோஸ்ட் எதிர்ப்பே இல்லைன்ற மாதிரி புல்டோஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தார். இந்த முறை அது உறுதியாக நடக்காது. அண்ட் எதிர்கட்சிகள் நம்ம பிஜேபி எதிர்க்கிறது கூட்டணி தான் அமைச்சாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு, செய்வாங்கன்னு. அது நிச்சயமாக ஜனநாயக சக்திகள் விழித்தெழுந்திருக்கின்றன. அதை குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் சந்திரசேகர் ஆசாத், நீங்கள் சொன்னது போல ஜிக்னேஷ் மேவானி, கன்னியாகுமாரி இவர்கள் எல்லாருமே இன்றைக்கு ஒன்று திரள்கிறார்கள். ஜெய் பீம் லால் சலாம் என்று ஒரு புதிய ஒரு ஒருங்கிணைப்பை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பீமா குரேகன் போன்ற சம்பவங்கள் அதற்கான ஒரு புதிய ஒரு பாய்ச்சலை தொடங்கி இருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஜனநாயகம் இறுதியில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஊடகங்களின் ஆசை. நீங்கள் அரங்குக்கு வந்து இவ்வளவு விரிவாக பேசியதற்கு நன்றி. ஒக்கி புயல் பேரிடர் பாதித்த மீனவ சொந்தங்களுக்காக தமிழ் சமூகம் சில பல காரியங்களை மெல்ல மெல்ல செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கடலோர கிராமங்களில் ஒரு 5 நாட்களை செலவழித்த போது இது போதாது என்று தோன்றியது. குறிப்பாக இந்த மக்களுக்காக பல்லாண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் வரிதையா கான்ஸ்டன்டின் இந்த பேரிடரை பெண்களின் கண்களை கொண்டு இன்னும் நாம் பார்க்கவில்லை என்கிற ஒரு குறையை சொன்னார். அது உண்மைதான். கணவனை, அப்பாவை, அண்ணனை, தம்பியை, மகனை இழந்த அந்த பெண்களின் பார்வையிலிருந்து இந்த பேரிடரை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால்தான் சென்னையிலிருந்து 10 உளநல ஆலோசகர்களை, பெண்களை அந்த கிராமங்களுக்கு அனுப்பி இந்த பேரிடர் பாதித்த பெண்கள் அவர்கள் பேசி தீர்க்க வேண்டியதை பேசி தீர்க்கவும், அழுது தீர்க்க வேண்டியதை அழுது தீர்க்கவும் நாம் சின்ன குழுவாக மனிதி என்கிற அமைப்போடும் மற்ற எல்லாரோடும் சேர்ந்து அதற்கான ஒழுங்குகளை, ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். அதற்கு உங்களால் இயன்ற இதில் செல்லக்கூடிய உளநல ஆலோசகர்கள் அனைவருமே பாராட்டுக்குரியவர்கள், நம் மதிப்புக்குரியவர்கள். அவர்கள் தங்களுடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு இந்த பெண்களோடு உரையாடச் செல்கிறார்கள். அவர்களுக்கு அதிகபட்சமாக நாம் செய்ய போகிறது போக்குவரத்து, அதே போல தங்குமிடம், உணவு போன்ற வசதிகளை மட்டும். அவர்கள் தன்னார்வலர்களாகத்தான் இந்த பணிக்கு முன் வந்திருக்கிறார்கள். அதற்கு நம்மால் இயன்றதை செய்வோம். இப்போதோடு பேசுங்கள். 9843605505 அல்லது 9445515340. மீண்டும் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் நீங்கள் இணைவதாக இருந்தால் 9843605505 இணையுங்கள். தொலைபேசி செய்ய வேண்டும் என்றால் 9445515340 பேசுங்கள். நாம் இணைந்து ஒரு வலுவான தமிழ் சமூகத்தை கட்டியமைப்போம். நன்றி.